Hello everyone, welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 11th இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது percentage டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் வேணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் ஈஸியா புரியும். ஸோ அதனால இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் டாபிக் கவர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் மிக்சர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ பெர்சன்டேஜ் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி கிளாஸ் 10ல ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு, பிளஸ் ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸும் இருக்கு. அது என்னன்றதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ யாராவது இன்னும் அந்த 10 கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அந்த 10 கிளாஸஸ் பார்த்துட்டு 11th கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம டாபிக் அந்த ஆர்டர்ல தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ யாராவது நடுவுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க சொல்றோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு, sum of two digits x and the number formed by reversing its digit is 77. Then how many values of x are possible? இந்த கொஸ்டின்ல ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. சோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 2 digit நம்பர், அதுதான் x அப்படின்னு சொல்லிட்டாங்க, கேபிட்டல் எக்ஸ்னு. சோ அந்த 2 digit நம்பர் நான் என்னன்னு எடுத்துக்க போறேன், ஸ்மால் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்க போறேன். சரிங்களா? இதை இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இது 10th பிளேஸ்ல இருக்கு, இது யூனிட் பிளேஸ்ல இருக்கு. சோ 10x plus y ன்னு எழுதிக்கலாமா? சோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் போலாமா? அந்த நம்பர் ஃபார்ம்டு பை ரிவர்சிங் இட்ஸ் டிஜிட் இஸ் 77 அப்படின்னாங்க. இந்த நம்பரை என்ன பண்றாங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. ஓகேவா? அதை நம்ம கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சம் பண்ணா அதுதான் 77 அப்படின்னு சொல்றாங்க. சோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 77 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒய்எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? இது நம்மளுடைய 10th பிளேஸ், இது நம்மளுடைய யூனிட் பிளேஸ். சோ 10y பிளஸ் எக்ஸ்ன்னு வருமா? இப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு வந்து இங்க எக்ஸ் ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சோ இங்க என்ன வரும், 10x பிளஸ் ஒய் பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 77. So 11x plus 11y equal to 77 வருமா? அப்போ நம்ம 11 காமனா எடுத்துட்டா என்ன வந்துரும் நமக்கு, x plus y 77 by 11 வரும். so 7. so x plus y ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 7 வரணும். x yன்றது நமக்கு வந்து ஒரு டிஜிட். ஓகேவா? இங்க ஒரு டிஜிட், இங்க ஒரு டிஜிட். சோ இந்த x y நமக்கு என்னெல்லாம் வரலாம், கீபேட் குள்ள இருக்கிற என்ன டிஜிட்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே வரலாம். அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேவா? சோ இந்த டிஜிட்ஸ்க்குள்ள நமக்கு எக்ஸ் ஒய் எது வேணா வரலாம். பட் இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 7 வரணும். இதை வச்சுதான் நம்ம பாசிபிள் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ நமக்கு என்ன வரும், 3யும் 4ம் ஆட் பண்ணா நமக்கு 7 வருமா? சோ 4ம் 3யும் ஆட் பண்ணாலும் நமக்கு 7 தான் வரும். அடுத்த காம்பினேஷன் என்னது, 3 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், 5யும் 2யும் ஆட் பண்ணா நமக்கு 7 வருமா? சோ 5 2 அப்படி இல்லைன்னா 2 5 அப்படின்னு இருக்கலாம். அதாவது 52 நம்பர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 25 அப்படின்னு நம்பர் இருக்கலாம். சோ அடுத்து எப்படி ஆட் பண்ணா நமக்கு 7 வரும், 6 1 ஆட் பண்ணலாம், அல்லது 1 6 அப்படின்னு ஆட் பண்ணலாம். சோ இந்த 6 காம்பினேஷன்ஸ்ல தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஆட் பண்ணா நமக்கு 7 வரும். சோ எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் தானே கேட்டிருக்காங்க, how many values of x are possible. சோ இந்த x values எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த x values என்னெல்லாம் வரலாம் நமக்கு, 34 43 52 25 61 16. சோ இந்த 6 பாசிபிள் நம்பர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நம்மளுடைய ஆன்சர் 6. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்றப்போ ஆன்சர் 36ன்னு சொல்லியிருந்தோம். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருந்தாங்க. சோ அவர் தான் கவனிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ராஜ் ஹேஸ் 10 pairs of red, 9 pairs of whites and 8 pairs of black shoes in a box அப்படின்ட்டாங்க. சோ ஒரு பாக்ஸ்ல என்ன இருக்கு, 10 pairs of red shoes. 10 pairsனா எத்தனை ஷூஸ் இருக்கு, 20 ஷூஸ் இருக்கு. அடுத்து என்னது, 9 pairs of white shoes. so 9 pairs of white shoes. 9 pairsனா டோட்டலா எத்தனை ஷூஸ், 18 ஷூஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் 8 pairs of black shoes. so 8 pairs of black shoes. 8 pairsனா 8 into 2 16 shoes இருக்கும் ஒரு பாக்ஸ்ல. if he randomly picks shoes one by one without replacement from the box to get a red pair of shoes to wear அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த wear அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல ரெட் பேர் ஆஃப் ஷூஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். பட் டு வியர்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த கண்டிஷன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் மாறும். சரிங்களா? அந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம போன கிளாஸ்ல பண்ணியிருந்தோம். அதை இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் ஹி ஹேஸ் டு மேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம worst கேஸ்ல என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல ரெட் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போமா? சோ டோட்டலா 18 பிளஸ் 16 டோட்டலா எத்தனை டைம்ஸ் வரும், 8 பிளஸ் 6 14, remainder 1. So 34 chances.
இந்த 34 சான்சஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ரெட் ஷூஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெட் ஷூஸ் நமக்கு பேர் ஆஃப் ரெட் ஷூஸ் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 2 அட்டம்ஸ்ல நமக்கு ரெட் ஷூஸ் வந்துடும். ஸோ டோட்டல் அட்டம்ஸ் 36 அட்டம்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல சொல்லிடணும். ஆனா இங்க டு வியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு என்னது ஒன் சைடட் ஷூஸா 11-10 டைம்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஓகேவா? சோ இங்க ஒன் சைடட் ஷூஸ் எத்தனை இருக்கும்? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் போடக்கூடிய லெஃப்ட் லெக்ல போடக்கூடிய ஷூஸும் ரைட் லெக்ல போட ஷூஸ் எத்தனை இருக்கும்? இங்க லெஃப்ட் லெக்ல 10 ஷூஸ், ரைட் லெக்ல 10 ஷூஸ் போடுற மாதிரி நமக்கு பேர்ஸ்ல இருக்கும் இந்த 20ல. இதுல நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் லெக்ல போடக்கூடிய ஷூ ஒன்னு எடுக்கணும், ரைட் லெக்ல போடக்கூடிய ஷூ ஒன்னு எடுக்கணும். ஏன்னா டு வியர் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. சோ அப்போ என்ன வரும் இங்க? பிளஸ் இந்த 2 சான்சஸ் கிடையாது, பிளஸ் இந்த 10 சான்சஸ்லயும் நமக்கு ஒரே லெக்ல போடக்கூடிய ஷூஸ் எடுக்கிறோம் அப்படின்னு ஒர்ஸ்ட் கேஸ்ல நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ 34 பிளஸ் 10 என்னது 44 சான்சஸ்க்கு அப்புறமா பிளஸ் 1 50, அதாவது 45th சான்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட் லெக்ல போடக்கூடிய இன்னொரு ஷூஸ் எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்துக்கிறோம் ஒர்ஸ்ட் கேஸ்ல. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எத்தனை? 45 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங். இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. வெரி வெரி தேங்க்யூ. ரெகுலரா கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் ஜூன் 16 எக்ஸாமுக்கு பரபரப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே டைம் உங்க ஹெல்த்தையும் கான்சியஸா நோட் பண்ணிக்கோங்க. மென்டல் ஹெல்த், பாடி ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் எல்லாமே முக்கியம். ஸோ எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லா வச்சுட்டு ஸோ பதட்டப்படாம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாவே இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். பர்சன்டேஜ் டாபிக் உள்ள. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாமே நமக்கு மார்க்ஸ் ஞாபகம் தான் வரும். மார்க்ஸ் தான் நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10th மார்க்ஸ் 12th மார்க்ஸ் நம்ம ரெஸ்யூமேல போடுறதுல இருந்து அதுதான் நம்ம பர்சன்டேஜா யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ பர்சன்டேஜ்ல டோட்டல் அல்லது மேக்சிமம் அப்படின்னு எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் இல்ல மேக்ஸிமம் பர்சன்டேஜ் அப்படின்னா 100 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு 100 தான். இப்போ நான் 100 மார்க்ஸுக்கு ஒரு 64 மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 64 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம பர்சன்டேஜ்ல சொல்லலாம்? 64 அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்னது? நமக்கு டோட்டல் மார்க்ஸ். இது என்னது? மேல இருக்குது நான் எக்ஸாம்ல வாங்கின மார்க்ஸ். இது வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் தான் நமக்கு வேரி ஆயிட்டே இருக்கும். இங்க போடுற டோட்டல் மார்க்ஸ் இல்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் இல்ல மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எல்லாமே 100ல தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ என்னது? 64/100 என்னுடைய பர்சன்டேஜுக்கு வேணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 100. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பை 100 பண்ணாதான் எனக்கு பர்சன்டேஜ்ல வரும். ஸோ இந்த 100 கேன்சல் ஆகி என்ன வரும்? 64% நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன சொல்லலாம்? ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அங்க பாய்ஸ் கிளாஸ்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் இருப்பாங்க இல்லையா? ஸோ பாய்ஸ் எனக்கு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் எனக்கு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுல டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் எத்தனை, டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை இன் அ கிளாஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கன்னா நமக்கு என்ன வரும்? இங்க டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ். ஸோ இங்க என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருமா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? எனக்கு 60. எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனைன்னு போடுவேன். ஸோ 30/60 எனக்கு பர்சன்டேஜ்ல வேணும். ஸோ நான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 100% அப்படின்னு போடுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2 1/2ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 50. ஸோ 50% ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. கேர்ள்ஸுக்கு சிமிலரா இதே ப்ரொசீஜர் போடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரியும் இல்லையா? பர்சன்டேஜ் டோட்டலாவே 100% அப்படின்னு சொல்லிட்டு அங்க 50%. ஸோ எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் வேணா என்ன சொல்லலாம்? 100 - 50 = 50 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோட்டலா கேர்ள்ஸ் பர்சன்ட் 50 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இல்லாம வேற எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா பால்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல 200 பால்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதுல நமக்கு ரெட் பால்ஸ் ஒரு 50, ஒயிட் பால்ஸ் 100, தென் கிரீன் பால்ஸ் 50. ஓகேவா? சோ இது நமக்கு பர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இது என்னது? ரெட் பால்ஸ் 50 இருக்கா? சோ ரெட் பால்ஸ் 50 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். இது என்னது? 200. நமக்கு பர்சன்டேஜ்ல வேணும். சோ இன்டூ 100. ஸோ இந்த 2 zeros கேன்சல் ஆயிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு 25% அப்படின்னு வரும். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பால்ஸ் இருக்கு? நமக்கு 25% ஆஃப் ரெட் பால்ஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு சில டைம் என்ன பண்ணலாம்? இங்க நம்பர் ஆஃப் பால்ஸ் கொடுக்காம
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 200 பால்ஸ்ல 25% ஆஃப் ரெட் பால்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த சம்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணும்? இந்த டேட்டாஸ் வேணாம். 200 பால்ஸ் இருக்கு, இதுல எனக்கு 20% ரெட் பால்ஸ் இருக்கு, 60% ஒயிட் பால்ஸ் இருக்கு, ரிமைனிங் 20% கிரீன் பால்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுல நம்பர் ஆஃப் பால்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 20% இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 20% டிவைடட் பை 100% அப்படின்னு போடுவோம். அவுட் ஆஃப் 20% அவுட் ஆஃப் 200 பால்ஸ் இல்லையா? ஸோ அவுட் ஆஃப் 200 நமக்கு ஆஃப்னாலே தெரியும். அக்கார்டிங் டு போர்ட் மாஸ் ரூல் BODMAS ஓல என்னது? ஆஃப்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அனதர் வே ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த 2 0 கேன்சல் ஆயிடும், 2ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணா 5. ஸோ 1/5 into 200. ஸோ இதை நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 40. ஸோ டோட்டலா எனக்கு 200 பால்ஸ்ல 20% ரெட் பால்ஸ்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னது? 40. ஓகேவா? இப்போ எனக்கு 60% ஆஃப் ஒயிட் பால்ஸ். ஸோ 60/100 into 200. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணா 2. ஸோ அடுத்து 120 பால்ஸ். ஓகேவா? ரிமைனிங் இருக்க இந்த 20க்கு 40 அப்படின்னு 200 minus 40 minus 120 போட்டு 14 போடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே 20% சொன்னோமா, இங்கே 20% 40னா இங்கேயும் சிமிலரா அதே 20% 40 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் பேசிக்ஸா நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன சொன்னோம்? நம்ம இங்க பெர்சன்டேஜ்ல இருந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் கண்டுபிடிச்சோமா, இங்க நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். இன்னொரு மெத்தட்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா ரேஷியோல கொடுத்துருவாங்க. 1:2:3 ரேஷியோல சேலரிஸ் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதை வந்து டோட்டல் சேலரியில எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ஏ வில் கான்ட்ரிபியூட், இல்ல பி வில் கான்ட்ரிபியூட், இல்ல சி வில் கான்ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேசிக் ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரேஷியோவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க டோட்டல் பார்ட்ஸ் எத்தனை? 3 + 2 + 1 6 பார்ட்ஸா? ஸோ இதுல ஏவோட பார்ட் 1. ஸோ 1/6 ஆஃப் இங்க நமக்கு சேலரி எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அந்த சேலரியை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பெர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பி உடைய பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா 2/6 ஆஃப் 100. ஸோ சியோட பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா 3/6 ஆஃப் 100. ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரி டோட்டல் சேலரியில கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இதை தான் நம்ம வந்து கொடுத்துருக்க கொஸ்டின்ல நமக்கு வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர்ஸை கொண்டு வர போறோம். கிளியர்? கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா? ஸோ நம்ம பார்க்க போறது எல்லாமே PYQs தான். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்ட்டு. இதே கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்ல வருமானா இல்ல வேற மாதிரி வரும். பட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் கிட்ட வருது, கன்ஃபியூஸ் ஆகி புதுசா எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். இருக்கிற ஒரு PYQஸை ஒரு ஆர்டரா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. when a runner was crossing the 12-kilometer mark, she was informed that she had completed only 80% of the race. How many kilometers was the runner supposed to run in this event அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு ரன்னர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க 12 கிலோமீட்டர் மார்க்கை கடக்குறாங்க. ஸோ அதை கடக்கிறப்ப அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸ் அவங்களுடைய டோட்டல் ரேஸ்ல 80% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 80% ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 12 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. How many kilometer was the runner supposed to run in this event? அதாவது டோட்டலா 100% ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் அதுதான் என்னன்னு கேக்குறாங்க. 100% டோட்டல் டிஸ்டன்ஸ் அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா அப்ரோச் பண்ணீங்கன்னா நமக்கு 80% ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் 12 கிலோமீட்டரா, 80%னா பெர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும். ஸோ 80/100 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ D = 12 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இதை நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, இது 3. ஓகேவா? இதை நான் திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5. ஸோ என்ன டிஸ்டன்ஸ் என்னது, இது கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ இந்த சைட் போயிடும். ஸோ டிஸ்டன்ஸ் = 15 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்தது என்னது, நம்மளுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ் D. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர். இது ஒரு மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போன கிளாஸ்ல டைம் அண்ட் ஒர்க்லயே நம்ம என்ன சொன்னோம், பாக்ஸ் மெத்தட் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்மளுடைய 80% ஆஃப் டிஸ்டன்ஸ்னா என்னது 12 கிலோமீட்டர். 100% எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இதை பாக்ஸ்ல போட்டுட்டோம். பாக்ஸ் மெத்தட்ல என்ன சொல்லியிருந்தோம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். பட் டயகனலா வி கான்ட் கேன்சல். ஸோ மல்டிப்ளை தான் பண்ண முடியும். இப்போ நான் கேன்சல் பண்றேன்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 டேபிள்னா இங்கே 2, இங்கே 3, திரும்ப இதை நான் 2 டேபிள்னா 5. ஸோ டயகனலா என்னால மல்டிப்ளை தான் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துருச்சு, எனக்கு 15 கிலோமீட்டர் அப்படின்னு என்னுடைய ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்க பாக்ஸ் மெத்தட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா 5 × 3 15 கிலோமீட்டர்.
பாக்ஸ் மெத்தட் அடாப்டேஷன் உங்களுக்கு ஈஸியா இருந்தா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதான் ப்ரொசீஜர். ஸோ இதுவும் நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த மார்க்ஸ் அப்டைன் பை 2 students in different subjects. ஸோ 2 students உடைய ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பி, அவங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, டிஃபரன்ஸ் இன் த மீன் அக்ரிகேட் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஏ வாங்கின பர்சன்டேஜ் மார்க்ஸ் மைனஸ் பி வாங்கின பர்சன்டேஜ் மார்க்ஸ், இவங்க ரெண்டு பேரோட பர்சன்டேஜ் மார்க்ஸ் உடைய டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாமா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், கீழே டோட்டல் மார்க்ஸ், மேல ஏ ஸ்டூடெண்ட் அப்டைன் பண்ண மார்க்ஸ் அதான் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் இல்லை டோட்டல் மார்க்ஸ் இங்க என்னது 300, 350 வந்துருமா? ஸோ 350 டிவைடட் பை மேல என்ன வரும்னு சொல்லுங்க. இங்க 70 + 60 130, 160, இங்க 50, ஸோ 210, 210. ஓகேவா? ஸோ நமக்கு பர்சன்டேஜ்ல வேணும். ஸோ மல்டிப்ளை பை 100. இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 5, திரும்ப இதை நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20. ஸோ ஏ உடைய பர்சன்டேஜ் மார்க்ஸ் என்னது 60%. நெக்ஸ்ட் பி ஓடது பார்க்கலாமா? பி உடைய மேக்ஸிமம் மார்க் என்ன 200, 350 + 25, 375. இதுதான் நமக்கு மேக்ஸிமம், அப்படி இல்லைன்னா டோட்டல் மார்க்ஸ். எவ்வளவு மார்க்ஸ் அப்டைன் பண்ணியிருக்காங்க? ஸோ 80 + 70 150, இது என்னது 75, 150 + 75 225. ஸோ நமக்கு பர்சன்டேஜ்ல வேணும். ஸோ மல்டிப்ளை பை 100. இதனா 15 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ இங்க 15, இங்க 2ல 20, ரிமைண்டர் 7. ஸோ இங்க என்ன வரும் 15 × 5, திரும்ப இங்க என்ன வரும் 3/5. இதை நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20. ஸோ 3 × 20 பி ஆல்சோ 60%. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் இன் த மீன் பர்சன்டேஜ் மார்க்ஸ். டிஃபரன்ஸ் என்ன வருது 0, ஆப்ஷன் பி. ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் த பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் டிக்ரீஸ்ட் பை 20% and the new price is increased by 25%, then what is the net change in the price அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் மார்க்ஸ் இல்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் 100% அப்படின்னு சொல்லிட்டோமா? ஸோ அந்த 100%ல இன்க்ரீஸ்டு பை 20%ன்னு வச்சுக்கலாமா எக்ஸாம்பிளுக்கு? ஸோ இன்க்ரீஸ்டு பை 20%னா ஆல்ரெடி 100%, இன்க்ரீஸ்டு பை 20%னா ப்ளஸ் 20%. ஸோ இது எப்படி எழுதலாம் 120% அப்படின்னு எழுதிக்கலாமா? இதே இது நமக்கு டிக்ரீஸ்டு பை 20% வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம், -20 பண்ணுவோம். ஸோ 100 - 20 80% அப்படின்னு போடுவோம். நம்ம சம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 120% ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணுவோம் 120/100 போடுவோமா? ஸோ 1.2 அப்படின்னு வரும். ஸோ இங்க 80/100 போட்டா என்ன வரும் 0.8 வரும். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்ல நமக்கு இன்க்ரீஸ்ட் பை 10% அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை 1.1 பண்ண போறோம். ஸோ இன்க்ரீஸ்ட் பை 20% அப்படின்னா மல்டிப்ளை பை 1.2 அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இஃப் இன்க்ரீஸ்ட் பை 50% என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை 1.5 பண்ணுவோம். ஏன்னு புரியுதா? இன்க்ரீஸ்ட் பை 50%னா 100 + 50, ஸோ 150%, 150/100 1.5. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதே இது சிமிலர்லி டிக்ரீஸ்டுன்னு வச்சுக்கலாமா? ஸோ டிக்ரீஸ்ட் பை 10%னா என்ன வரும் நமக்கு 100 - 10, ஸோ 90, 90/100 0.9% இல்லையா? ஸோ 0.9. ஸோ டிக்ரீஸ்ட் பை 20%னா 0.8. சிமிலர்லி டிக்ரீஸ்ட் பை 50%னா என்னது 0.5. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக் கான்செப்ட், அதாவது பேசிக்கா இதெல்லாம் நம்ம இந்த சம்ஸ்ல அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இந்த சமயம் நம்ம ரெண்டு மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு என்ன அப்படின்னா, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. if the price of an article is decreased by 20%, ஒரு ஒரிஜினல் பிரைஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த பிரைஸ் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அந்த ஆர்டிகிளோட பிரைஸ் இனிஷியல் பிரைஸ் ஏ, அதை டிக்ரீஸ்ட் பை 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பை 20%. சோ டிக்ரீஸ் பை 20% நம்ம என்ன பண்ணுவோம், 0.8 சொன்னோமா? சோ 0.8 ஆஃப் ஏ அப்படின்னு ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த நியூ பிரைஸ் இன்க்ரீஸ்ட் பை 25%. இதான் நம்மளுடைய நியூ பிரைஸ். இது என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ்ட் பை 25%. சோ இத இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ 25% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நம்ம 25% என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை 1.25 பண்ணுவோமா? அப்போ 0.8 இன்டூ 1.25 இன்டூ ஏ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தென் வாட் இஸ் த நெட் சேஞ்ச் இன் த பிரைஸ். சோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். சோ அந்த ஆன்சரையும் இந்த ஒரிஜினல் பிரைஸையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி நெட் சேஞ்ச் என்ன அப்படின்றதான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா, கிளியரா? சோ இங்க 0.8 1.25 இருக்கா? சோ 1.25 8 னா 40 4 16 20 2
10 வரும். ஸோ 1.28 இன்ட்டு 25 இன்ட்டு 8க்கு நமக்கு 1000 வருது. ஸோ இங்கே 2 டிஜிட்ஸ் தள்ளி இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்கே 1A அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே என்னது நமக்கு இனிஷியல் ப்ரைஸ் ஏன்னு தான் வச்சுக்கிட்டோம், ஃபைனல் ப்ரைஸும் ஏ தான் இருக்கு. நமக்கு நெட் சேஞ்ச் என்னது, சேஞ்ச் எதுவுமே ஆகல ப்ரைஸஸ்ல. ஓகேவா? ஸோ நமக்கு 0% சேஞ்ச். கிளியர்? ஸோ இது நம்ம கான்செப்ட் வைஸ் பார்த்தது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நெட் சேஞ்ச் இல்ல நெட் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெட் சேஞ்ச் இல்ல நெட் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு percentage increase plus percentage decrease plus percentage increase into percentage decrease divided by 100 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? சோ இதுல நம்ம ஸ்ட்ரெயிட்டாவும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இங்க என்ன போட்டிருக்காங்க, percentage increase 25% இல்லையா? சோ இது 25%. percentage decrease எனக்கு 20%. சோ டிக்ரீஸ்னால நான் என்ன பண்றேன், -20% plus என்னது 25 into -20 divided by 100. So இங்க 25 minus 20 5%. அடுத்து இதை 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4, இதை நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 -5 அப்படின்னு வரும். So 5 minus 5 0. 0ன்றது நமக்கு என்னது, நெட் சேஞ்சஸ் 0 அப்படின்னு அர்த்தம். இதுவே நமக்கு இங்க 2 இதுல வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு டைம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், ஒரு டைம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ்ல முடிச்சிட்டாங்க. இதுவே நமக்கு 3 டைம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பிளஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ், இங்கேயும் அடுத்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அதை போட்டுட்டு இங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 3 வேல்யூஸை போட்டு கீழே டிவைடட் பை 1000 அப்படின்னு போடணும். இதுவே நமக்கு 4 வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம அந்த அல்ஜிப்ரைக் சைன் வச்சு ஆட் பண்ணிட்டு இங்க மல்டிப்ளை பண்றப்போ அந்த 4 இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க அடிஷனலா ஒரு ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஃபார்முலா. நீங்க அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த கான்செப்ட் நீங்க வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஃபார்முலா கான்செப்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. இன்க்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் a certain item was 25%. Then the price was decreased by 20% and then again increased by 10%. What is the resultant increase in the price அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ இது நம்ம போன சம் பார்த்தா அதே மாடல் தான். பட் போன சம்ல ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஒரு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இருந்துச்சு. இங்க அடிஷனலா இன்னொரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபார்முலா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் வைஸ்ல போயிடலாம். ஃபார்முலா படி பார்த்தா என்ன வரும், ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க 25% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க 20% டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ -20. திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க அகைன் இன்க்ரீஸ்ட் பை 10%. சோ +10%. அடுத்து என்ன பண்ணும் +25 into -20 into 10 divided by 1000 போட்டுக்கலாமா? சோ 25 minus 20 5 plus 10 15% அப்படின்னு வந்துச்சு. சோ இங்க 2 zeros. சோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5, இதை நான் திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா -5 இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு 5 இருக்கு. சோ 15 minus 5 10%. இங்க என்னோட ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்ததுனால அது என்னது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் 10% பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஆப்ஷன் பி. கிளியரா? சோ இதுவே நம்ம கான்செப்ட் வைஸ் போட்டோம்னா என்னன்னு சொல்லலாமா, இனிஷியலா ஒரிஜினல் பிரைஸ் ஏன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க 25% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு 1.25 ஏன்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க டிக்ரீஸ்ட் பை 20%. சோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் 20%. அப்ப என்ன பண்ணுவோம் 0.8 இன்டு 1.25 ஏன்னு வந்துடும். ஓகேவா? தென் அகைன் இன்க்ரீஸ்ட் பை 10%. சோ இதை என்ன பண்ணிருக்காங்க திரும்ப அகைன் இன்க்ரீஸ்ட் பை 10%. சோ 1.1 இன்டு 0.8 இன்டு 1.25 ஏ. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க இருக்கிற வேல்யூஸோட நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணா என்ன வரும், இதை நீங்க இப்படி டெசிமல் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா 1.1 எப்படி எழுதலாம் 110 by 100, 0.8 80 by 100, 1.25 125 by 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்க 2 zeros கேன்சல். நெக்ஸ்ட் நான் 25 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படின்னா இங்க 5 இங்க 4. அடுத்து இதை நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 20. திரும்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2. ஸோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10. இங்க எனக்கு என்ன வருது 11 by 10 அப்படின்னு வருதா? ஸோ 11 by 10னா எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சு 1.1 ஏன்னு வந்துருச்சு. இங்க எனக்கு என்ன இருக்கு ஏன்னு இருக்கு. ஸோ ஏன் இருந்த பிரைஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு 1.1 ஏன் இருக்கு. 1.1 ஏன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%. இதே எனக்கு ஃபைனலா 1.2 ஏன்னு வந்துருச்சு அப்படின்னா இன்க்ரீஸ்ட் பை 20%. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த
மெத்தட் ஈஸியா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, in an examination A has scored 20 marks more than B. ஒரு எக்ஸாமினேஷன் அதுல A உடைய ஸ்கோர் எவ்வளோ? 20 marks more than B. B உடைய மார்க்ஸை விட 20 marks more, so plus 20. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? அடுத்து if B has scored 5% less marks, B எவ்வளோ மார்க்ஸ் கம்மியா வாங்குறாங்க? 5% less marks. 10% less marksனா என்ன பண்ணுவோம்? 100 minus 90 அப்படின்னு போடுவோமா? சாரி, 10% less marksனா 100 minus 10 போட்டு 90 by 100 போடுவோம். இங்க 5% less marks, so 100 minus 5 அப்படின்னு போடுவோமா? so 95 by 100 less marks than A. இப்படி எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் என்னது? how much B has scored. B உடைய மார்க்ஸ் என்ன, ஸ்கோர் என்ன அப்படின்றத நம்மளுடைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ B என்ன வந்துருச்சு? 0.95A வந்துடும். இதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணா 0.95A plus 20. இந்த 0.95A இந்த சைட் கொண்டு போனா என்ன வரும்? A காமனா எடுத்துடலாம். 1 minus 0.95 is equal to 20. ஸோ இங்க என்ன வரும்? A into 0.05 is equal to 20. 0.05 நம்ம என்ன பண்ணலாம்? A into 5 by 100 equal to 20 எழுதிக்கலாமா? ஸோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4. ஸோ A உடைய மார்க்ஸ் 400 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ A உடைய மார்க்ஸ் 400னா B உடைய மார்க்ஸ் என்ன வரும் நமக்கு? 95 by 100 into 400. ஸோ இது 4, 5 4s are 20, ஸோ 2, 9 4s are 36 to 380. 380 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது B உடைய ஸ்கோர். A உடைய ஸ்கோர் கண்டுபிடிச்சதும் ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல பண்ணிடக்கூடாது. நமக்கு வேண்டியது B உடைய ஸ்கோர் தான். ஸோ B உடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, P scored 40 marks more than Q in an examination. P எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறாங்க? 40 marks more than Q in an examination. Q scored 10% less marks than P. 10% less marksனா 0.9 of P எழுதிக்கலாமா? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? P is equal to 40 plus 0.9 of P. இது இந்த சைடு வந்துச்சுன்னா 1 minus 0.9 வருமா? ஸோ 0.1 P equal to 40. ஸோ இங்கே P என்ன வந்துடும்? 40 by 0.1 எப்படி எழுதலாம்? 1 by 10 எழுதிக்கலாமா? ஸோ 1 by 10. P உடைய ஸ்கோர் எவ்வளோ? 400. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? how much did Q scored தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே Q scored 0.9. 0.9 90 by 100 into 400 எழுதிக்கலாமா? ஸோ கேன்சல் பண்ணா 4. ஸோ ஆன்சர் 360. Q உடைய ஸ்கோர் என்னது? 360. ஸோ சேம் பேட்டர்ன், பட் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a student has to get 40% marks to pass in an examinations. Suppose he gets 30 marks and fails by 30 marks, then what are the maximum marks in the examination? ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும்? 40% மார்க்ஸ் வாங்கணும். எதுக்கு? பாஸ் ஆகுறதுக்கு. ஓகேவா? சப்போஸ் he gets 30 marks and fails by 30 marks. அதாவது அவர் 30 மார்க் தான் வாங்குறாங்க, இன்னும் அடிஷ்னலா 30 மார்க் வாங்கியிருந்தா அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ டோட்டலா 60 மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிருக்கலாம். பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்ஸ் சொல்லிட்டாங்க? 40% மார்க்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு 40% மார்க் தான் என்னது? 60 மார்க். இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 100% மார்க் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இத பாக்ஸ்ல போட்டுக்கலாமா? சோ பாக்ஸ்ல போட்டா 0 0 கேன்சல், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3, இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 50. சோ 50 into 3 டோட்டலா 150 மார்க்ஸ். சோ ஆப்ஷன் சி. இப்படி இல்ல அப்படின்னா 40% ஆஃப் மார்க்ஸ் 16 தெரிஞ்சிச்சா? சோ 40% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 60. ஓகேவா? 40%. ஸோ பர்சன்டா கேன்சல் பண்றது டிவைட் பை 100 இன்ட்டு டோட்டல் ஈக்குவல் டு 60. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். இது 2, இது 3, தென் இது ரெண்டே கேன்சல் பண்ணா 50. டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 50 அந்த சைட் போச்சுன்னா 3 into 50 150 மார்க்ஸ். கிளியர்? Next question பாருங்க. There is an order of 19,000 quantity of a particular product from a customer. The firm produces 1,000 quantity of that product per day, out of which 5% are unfit for sale. In how many days will the order be completed? என்ன கேட்டிருக்காங்க? There is an order of 19,000 quantity of a particular product. ஒரு ப்ராடக்ட் 19,000 பண்ணி டெலிவர் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ம் என்ன பண்றாங்க? 1000 குவான்டிட்டி ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க.
1 டேக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்க 1000 குவான்டிட்டி. இதுல என்ன சொல்லிட்டாங்க 5% அன்ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5% அன்ஃபிட் அப்படின்னா இதுல 5% நம்மளால டெலிவர் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிட்டா 1 டேக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஸோ 5% அன்ஃபிட் அப்படின்னா 1000ல நம்ம 95% தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அவுட் ஆஃப் 1000 we are going to use 95%. அதாவது 95% ஆஃப் 1000. இங்க 2 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன வந்துடும் 950 பெர் டே. ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்க 950 குவான்டிட்டிஸ் பெர் டே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா நமக்கு 19000 டெலிவர் பண்ணணும். ஸோ எத்தனை நாள்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு எப்படி தெரியும்? டோட்டல் குவான்டிட்டியில இருந்து நம்ம பெர் டே எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருமா? ஸோ கேன்சல் பண்ணுங்க. 0 கேன்சல் ஆயிடும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3ல 15 ரிமைண்டர் 4 ஸோ 380. இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 4 ஸோ 19. 19ல டேபிள்ல ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்ணா 20. ஸோ 20 டேஸ்ல என்ன பண்ணலாம் 19000 குவான்டிட்டிஸை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A and B are two heavy steel blocks. If B is placed on the top of the A, the weight increases by 60%. அதாவது A, B அப்படின்னு two heavy steel blocks இருக்கு. ஸோ A இருக்கு. ஓகேவா? If B is placed on the top of a A, ஸோ இங்க பின்னு ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணா என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் இன்க்ரீசஸ் பை 6%. ஸோ இனிஷியலா ஏ மட்டும் இருக்கு. ஸோ அதோடைய வெயிட் நான் இப்போ ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏ வேணா கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ அதோட வெயிட்டை நான் டபிள்யூன்னு வச்சுக்க போறேன். இப்போ அந்த வெயிட் என்ன ஆகுது 60% இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ நமக்கு ஏ மேல பிஏ பிளேஸ் பண்றப்போ. ஸோ 60% இன்க்ரீஸ்னா என்னது 1.6 W அப்படின்னு இதோடைய வெயிட் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, how much weight will reduce with respect to the total weight of A and B if B is removed from top of A. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்து இப்போ என்ன பண்றாங்க, B ரிமூவ் பண்ணிட்டு ஃபைனலா ஏ மட்டும் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த 1.6 டபிள்யூல இருந்து ஒரு வெயிட் கம்மியாயிருக்கும். அது என்ன வெயிட், டபிள்யூன்ற வெயிட் தான் வரப்போகுது. ஏன்னா ஏ பிளாக்கோட வெயிட் நமக்கு டபிள்யூ அப்படின்னு தெரியும். இப்போ பர்சன்டேஜ் ரிடக்ஷன் எவ்வளோன்னு தான் கேட்கறாங்க. அதாவது இப்போ இங்க 1.6 டபிள்யூல இருந்து டபிள்யூன்னு இங்க சேஞ்ச் ஆயிருக்குல்ல, ஸோ அந்த பர்சன்டேஜ் ரிடக்ஷன் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. ஓகேவா? இது நம்ம பார்க்க போற தேர்ட் கான்செப்ட். ஸோ தேர்ட் கான்செப்ட் என்னது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்ல பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஃபார்ம் என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100. ஓகேவா? சோ இங்க நமக்கு எந்த பார்ட் ரொம்ப குரூஷியலா இருக்கும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் அமௌண்ட் பார்ட் தான் குரூஷியலா இருக்கும். இதை கரெக்டா போட்டோம்னா நம்மளுடைய ஆன்சர் கரெக்ட் ஆயிடும். சோ அங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மாத்தி போட்டோம் அப்படின்னா நமக்கு தப்பாயிடும். ஓகேவா? சோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்ல பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எதை கண்டுபிடிக்க சொன்னாலும் இதான் ஃபார்முலா, அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட். நமக்கு இப்ப இங்க என்னது 1.6 டபிள்யூல இருந்து, அதாவது வில் ரெடியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் வெயிட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்களா. சோ நமக்கு இந்த 1.6 டபிள்யூல இருந்து டபிள்யூன்னு ஆறப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ 1.6 அமௌண்ட் சேஞ்ச் என்னது 1.6 டபிள்யூ மைனஸ் டபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு த வெயிட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்களா. சோ ஒரிஜினல் அமௌண்ட் என்னது இங்க 1.6 டபிள்யூ, ஒரிஜினல் அமௌண்ட் இங்க எனக்கு டபிள்யூ தான் அப்படின்னு போடக்கூடாது. நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் வெயிட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. சோ என்னுடைய இங்க ஒரிஜினல் அமௌண்ட் 1.6 நமக்கு இன்டூ 100 போடுமா பர்சன்டேஜ்ல வேணும்னா மேல எனக்கு என்ன ஆயிடும் 0.6 W by 1.6 W into 100. W எனக்கு கேன்சல் ஆகுது. ஸோ 0.6 into 100 போட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும் 16 கிடைச்சிருமா. இல்லைன்னா இந்த 100 அப்படியே வச்சுக்கோங்க. பாயிண்ட் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 by 16 into 100. இதை நம்ம 2 டேபிள்லனா 3 by 8. திரும்ப இதை நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 2 1.5 into 25. So 75 by 2. 75 by 2 நான் எனக்கு என்னது 37.5 அப்படின்னு வருமா. 37.5% ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் கிளியரா. ஸோ அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, 2 candidates X and Y contested an election. 80% of voters cast their vote and there were no invalid votes. There was no nota of X got 56% of the votes cast and won by 1440 votes. What is the total number of voters in the election?
ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸை புரிஞ்சுட்டு நம்ம கிவன் டேட்டா எழுதிட்டோம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும் நமக்கு ஐடியா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய். 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்றாங்க. ஸோ நமக்கு டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் கேட்கறாங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த ஓட்டர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா டீன் எடுத்துக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் டீன். நெக்ஸ்ட் பாருங்க, 80% ஆஃப் voters cast their vote. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் டீல எனக்கு 80% ஆஃப் மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, ஓட் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ் எனக்கு ஓட் பண்ணல. ஸோ 0.8 டீன் எழுதிக்கலாமா? நம்பர் ஆஃப் voters who cast their votes. ஓகேவா? cast their votes 0.8%. அடுத்து there was no nota option அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எக்ஸ் 56% ஆஃப் ஓட்ஸ் வாங்கி வின் பண்றாங்க. ஓகேவா? சோ இப்போ எக்ஸுக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணிருப்பாங்க, 56% சொல்லிட்டாங்க. சோ இந்த 80%ல 56% இல்லையா? சோ இதை இப்ப நம்ம எப்படி எழுதலாம், 80% ஆஃப் 56% அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 56% ஆஃப் 0.8 அப்படின்னு எழுதிக்கலாமா? சோ இப்ப எனக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிடும், 0.56 into 0.8 into 2. இதுதான் என்னுடைய எக்ஸ் உடைய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஆஃப் தேர் votes cast and 1/1440 votes. அதாவது எக்ஸ் ஒய்யை விட 1440 votes வின் பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1440. ஓகே, இங்க எக்ஸ் 56% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இங்க ஒய் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, 100 மைனஸ் 56 இல்லையா? இங்க என்ன வரும், 44% ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்ப இங்க ஒய்யோடது என்ன வந்துடும், 44% ஆஃப் 80% ஆஃப் டி இல்லையா? ஸோ 0.44 இன்ட்டு 0.8. இதுதான் என்னுடைய எக்ஸ், இதுதான் என்னுடைய ஒய். இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு 0.8 டி காமனா இருக்கும். இங்க என்ன இருக்கும், 0.56 மைனஸ் 0.44, அதாவது 0.12 அப்படின்னு கிடைக்குமா? 0.12 into 0.8 1440. ஓகேவா? இப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க எனக்கு டெசிமல் கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், அதை ஃபிராக்ஷனா எழுதுறேன். இது நான் என்ன வரும், 12/100 into 80/100 t equal to 1414 வந்துருமா? ஓகேவா? ஸோ இங்க 0 0 கேன்சல் பண்ணா என்ன பண்ணா, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இல்ல 12ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 12 120 அப்படின்னு. ஸோ இதை நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 30, திரும்ப இதை கேன்சல் பண்ணா இங்க 3 zeros. ஸோ t equal to எனக்கு 15,000 அப்படின்னு. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் voters in the voters list. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் voters எவ்வளோ, டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் ஓட் பண்ணாங்கன்னு கேட்கல. கிடைச்ச ஆன்சர்ஸ் அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியர் தானே இந்த சம்? கொடுத்துருக்க டேட்டாஸை நமக்கு வேண்டிய மாதிரி எடுத்துக்கிட்டா இன்னைக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கிளாஸ் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அண்ட் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஸோ ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அதுல என்னது 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா. இது ஒரு கண்டிஷன். இதுல என்னது 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். If 30% of Indian students are girls, then what is the percentage of foreign students are boys அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க எத்தனை கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா பிரிச்சிருக்காங்க. இதுல 60% இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை, 40%. ஏன்னா நம்ம டோட்டல் பர்சன்டேஜ் 100 தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் இந்த 60%ல 30% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ல 30% கேர்ள்ஸ், இங்க ரிமைனிங் 30% அப்போ பாய்ஸ். இப்போ இந்த கிளாஸ்ல நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஸோ 50% கேர்ள்ஸ், அப்போ இங்க ரிமைனிங் 50% பாய்ஸ். நமக்கு இது பர்சன்டேஜஸ் எல்லாம் பார்க்க கன்ஃபியூஸா இருக்கு இல்லையா? ஸோ நான் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத எடுத்துக்க போறேன். இப்போ எனக்கு இந்த கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கேன். அப்போ எனக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா? ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இருப்பாங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு இங்க என்ன வேணும், ஃபாரின் பாய்ஸ் எத்தனை அப்படின்றதுதான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்க 60%னா 60 ஸ்டூடெண்ட்ஸ்,
ஸோ 60 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இந்தியால இருந்து வந்திருக்காங்க. இங்க 50% கேர்ள்ஸ் என்னது 50 ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ், இங்க 50 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ். ஸோ கேர்ள்ஸ் 50 பாய்ஸ். ஓகேவா? ஸோ இதுல இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ்ல 30% எனக்கு கேர்ள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 30% அவுட் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு கேர்ள்ஸ். ஸோ இங்க எனக்கு 0 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 6 3s are 18 கேர்ள்ஸ். ஓகேவா? இங்க 30% அப்படின்றது 18 கேர்ள்ஸ். அப்போ இங்க ரிமைனிங் என்னது 2 எனக்கு இங்க பாய்ஸ். ஓகேவா? இந்தியன் பாய்ஸ் எனக்கு எவ்வளோ 42. இந்தியன் பாய்ஸ் 42. அப்ப எனக்கு ஃபாரின் பாய்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? டோட்டல் பாய்ஸே எனக்கு 50 தான். இந்தியன் பாய்ஸ் 42னா ஃபாரின் பாய்ஸ் எனக்கு 8 நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ்னா டோட்டல் ஃபாரின் பாய்ஸ் 8 டிவைடட் பை டோட்டல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 40 பெர்சன்டேஜ்ல வேணும். ஸோ மல்டிப்ளை பை 100. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 2 into 10 எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் 20%. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கே 60% 40% அப்படின்னு கன்ஃபியூஸா வச்சுக்கிறது. டோட்டலா எனக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ 60%னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இந்தியால இருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ்ல 30% எனக்கு கேர்ள்ஸ். ஸோ 30% அவுட் ஆஃப் 60. அதுதான் இங்க 18 கேர்ள்ஸ் அப்படின்னு. ஸோ ரிமைனிங் பாய்ஸ் எவ்வளோ? இங்க 18 கேர்ள்ஸ்னா 60 மைனஸ் 18 எனக்கு ரிமைனிங் பாய்ஸ் 40. எனக்கு தெரியும் டோட்டலாவே பாய்ஸ் 50 தான் அப்படின்னு. ஸோ ஃபாரின் பாய்ஸ் எவ்வளோ 8 பாய்ஸ். எனக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ். ஸோ எனக்கு மேல நம்பர் ஆஃப் பாய்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 100 அப்படின்னு போட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும்? பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பாய்ஸ் எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும். கிளியரா? ஸோ அடுத்து பாருங்க, ராஜு ஹேஸ் rupees 9,000 with him and he wants to buy a mobile handset, but he finds that he has only 75% of the amount required to buy the handset. அதாவது ஒரு 9,000 ராஜுன்றவர் கையில வச்சிருக்காரு, ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனா அவருக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஜஸ்ட் 75% ஆஃப் அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. therefore he borrows 2,000 from a friend. ஸோ அவர் என்ன பண்றாரு? ஒரு 2,000 ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கரெக்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்க, ராஜு still does not have enough amount to buy the handset, has exactly the same amount to buy the handset, has enough amount to buy, and he will have 500 with him after buying the handset அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ராஜுக்கு மொபைல் வாங்க மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகும். நமக்கு கொஸ்டின் என்ன சொல்றாங்க? 75% தான் வந்து 9,000 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100% எனக்கு மொபைல் வாங்குறதுக்கான காசு வேணும்னா எவ்வளவு அமௌண்ட் கையில இருக்கு? ஸோ பாக்ஸ்ல போட்டுக்கலாமா? ஸோ பாக்ஸ்ல போட்டா என்ன வரும்? இதை நான் 25 டேப்ல கேன்சல் பண்ணா இது 3, இது 4. இதை நான் 3 டேப்ல கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? 3,000. ஸோ என்னுடைய கொஸ்டின் மார்க் என்ன கிடைக்கும்? 3,000 into 4 12,000. ஸோ மொத்தமா அவருக்கு மொபைல் வாங்க எவ்வளவு தேவைப்படுது? 12,000 தேவைப்படுது. பட் அவர் கையில 9,000 தான் இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட 2,000 வாங்கினாலும் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 11,000 தான் இருக்கும். ஸோ நமக்கு 12,000 வேணும். அப்ப என்னது? அவர்கிட்ட இன்னுமே கையில என்ன மணி இல்லை மொபைல் வாங்குறதுக்காக. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டா இருக்கு. கிளியரா? ஸோ கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர்ஸ் 2 ஸ்டெப் தான் ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, ப்ரொபோர்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வேரியஸ் ஐட்டம்ஸ் பை 2 families A and B are represented in the following bar charts. பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபேமிலி ஏ ஓடுது, இது ஃபேமிலி பி ஓடுது. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேமிலி ஏ எவ்வளவு பண்றாங்க? 20,000. இங்க ஃபேமிலி பி 1 lakh பண்றாங்க. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி இங்க பாருங்க 50% இங்க 10%. ஸோ 30% அதர் ஐட்டம், 20% எஜுகேஷன். ஸோ 60% அதர் ஐட்டம்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலி ஏ என்ன பண்றாங்க? மேஜர் பார்ட்டை ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. இங்க இவங்க அதர் ஐட்டம்ஸ்க்கு தான் மேஜர் பார்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது சும்மா இன்ஃபுளுன்ஸ் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, from this charts we can conclude that family A spent more on money on food than family B. நமக்கு இங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 21 lakh கொடுக்கலன்னா நம்ம கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம்? ஃபுட்டுக்கு ஃபேமிலி ஏ தான் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பட் ஆனா இங்க என்ன, நமக்கு 20,000 தான் எக்ஸ்பெண்டிச்சர், இங்க 1 lakh எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிடலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த 20%ல 50% எவ்வளோன்னு தெரியணும், இந்த 1 lakhல 10% எவ்வளோன்னு தெரியும். தெரிஞ்சா இப்போ எனக்கு ஃபுட்டுக்கு 2 ஃபேமிலியும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஈஸியாக. ஃபர்ஸ்ட் என்ன போறோம்? 50% அவுட் ஆஃப் 20,000 கண்டுபிடிக்க போறோம். என்னது? 50 by 100 அவுட் ஆஃப் 20,000 இல்லையா?
இது நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. 20,000 பாதி எவ்வளோ 10,000 அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க ஃபுட்டுக்கு 10,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. இங்க 1 lakh இருக்கு. இந்த 1 lakhல 10% ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ 10%, 10/100 into 1 lakh. ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீரோஸ் கேன்சல். இங்கேயும் எவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதே 10,000 தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ ஃபேமிலி ஏ ஃபேமிலி பி ரெண்டு பேருமே சேம் அமௌண்ட் தான் ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு வராது. ஓகேவா? ஃபேமிலி பி ஸ்பெண்ட்ஸ் மோர் மணி ஆன் ஃபுட் தேன் ஃபேமிலி ஏ. ஆப்ஷன் பியும் கிடையாது. ஃபேமிலி ஏ அண்ட் ஃபேமிலி பி ஸ்பெண்ட் த சேம் அமௌண்ட் ஆன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. Two numbers x and y are respectively 20% and 28% less than a third number is set. By what percent is the number y less than the number x? So இங்க ஸ்ட்ரைட்டா நமக்கு என்ன கேட்கல அப்படின்னா percentage reduction இல்ல increase அப்படின்னு கேட்கல. இங்க என்ன கேட்டிருக்காங்க, percentage, what percentage is the number y is less than x அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது percentage decrease எவ்வளவு percent less அதுதான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதலாமா? 2 numbers x y இருக்கு. ஸோ என்ன ஆகுது, 20 and 28% less than third number. So 20% less na enna varum 80/100 out of third number na z nu. 28% na enna varum 72/100 into z. அதாவது 0.8 0.72 போடுறது பதிலா எனக்கு கேன்சலேஷன் ஈஸியா இருக்கனால 80/100 72/100 போகும். இந்த 80 எப்படி இருந்துச்சு, எனக்கு 20% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 minus 20. இங்க எனக்கு 28% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 minus 28 போட்டு. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. x equal to 80/100 into z, y equal to 72/100 into z. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, by what percentage is number y less than x? எவ்வளவு percentage less தான் கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது எனக்கு percentage decrease கேட்கறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், அமௌண்ட் சேஞ்ச் என்னன்னு தெரியணுமா? ஓகேவா? அமௌண்ட் சேஞ்ச் என்ன தெரியணும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளவு அமௌண்ட் சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு அமௌண்ட் சேஞ்ச் என்னது, இங்க 80 இங்க 72 இருக்கு. ஸோ ஒரு 8% டிஃபரன்ஸ் இருக்கா? ஓகேவா? ஸோ 8/100 இன்ட்டு Z அப்படின்னு கிடைச்சு. இங்க நமக்கு என்ன போடுவோம், ஒரிஜினல் அமௌண்ட் போடுவோம். ஓகேவா? லெஸ் தேன் த நம்பர் எக்ஸ். ஸோ நம்பர் எக்ஸை விட எவ்வளவு கம்மின்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு பேஸ் அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு என்னது எக்ஸ். ஸோ இங்க எக்ஸ் என்னது 80/100 இன்ட்டு Z. 80/100 இன்ட்டு Z. எனக்கு இந்த z கேன்சல் ஆயிடும், 100 கேன்சல் ஆயிடும். இதை நான் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 1/10 கிடைக்குமா? ஸோ 1/10 இன்ட்டு 100. ஸோ இது ஜீரோ கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும், 10%. 10% லெஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கிளியரா? ஓகே தானே? நெக்ஸ்ட், when 70% of number x is added to another number y, then the sum becomes 165% value of y. 70% of number x is added to another number y. The sum becomes 165% of value y. என்ன சொல்றாங்க, ஒரு நம்பர் x இருக்கு, அதோட 70% என்ன பண்றாங்க, another number y உடைய ஆட் பண்றாங்க. 70% of number x added to another number y. Sum becomes என்ன சொல்றாங்க, 165% of y. So 165% of y அப்படின்னு மாறி. ஸோ இங்க எனக்கு XY ரேஷியோ மாதிரி நான் இங்க கொண்டு வந்துக்கலாமா? ஸோ மேம் அடுத்த பார்ட்டுக்கு போங்க அப்படின்னா அடுத்த பார்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி லென்த்தி கொஸ்டின்ஸை இந்த மாதிரி பண்ணா இங்க என்ன வரும், 70x/100. ஒய்யை நான் இந்த சைட் கொண்டு ஒய்யை நான் இங்க கொண்டு போனா இங்க என்ன வரும், 70x/100 equal to 165/100 1.65y minus y வருமா? ஸோ இங்க எனக்கு என்ன கிடைச்சிடும், 0.65y. 0.65y கிடைக்கும். ஸோ இந்த 100 அங்க போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 70x equal to 65. ஸோ என்னுடைய x/y ரேஷியோ என்ன கிடைச்சிடும், 65/70. ஸோ x/y எனக்கு 65/70. ஸோ இது அப்படியே வச்சு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். when 60% of number x is added to another number z, 60% of number x is added to another z, then the sum becomes 165% of the value of z. So same இங்க என்ன வரும், 60x/100 is equal to இங்க -1 வரும். ஸோ இங்க எனக்கு என்ன கிடைக்கும், 0.65z
ஸோ என்னுடைய எக்ஸ் என்ன கிடைச்சிடும் 65z/60. அதாவது z இங்க இருந்துச்சுன்னா x/z = 65/60. அடுத்து என்ன கேக்குறாங்க, which one of the following is correct? அதாவது சீக்வென்சல் ஆர்டர் கேட்டுருக்காங்க. எது எந்த நம்பரை விட லெஸ் தேன் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நமக்கு x/y x/z வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா நமக்கு இந்த மாதிரி டிவிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேஷியோவா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, இங்க எக்ஸ் நமக்கு 65, இங்கேயும் நமக்கு எக்ஸ். ஸோ என்னுடைய எக்ஸ் வேல்யூ 65, ஒய் வேல்யூ என்னது 70, ஜெட் வேல்யூ என்னது 60. ஸோ இதுல நமக்கு எது கம்மியா இருக்கு, ஜெட் கம்மியா இருக்கு. ஜெட் லெஸ் தேன் எக்ஸ், எக்ஸ் இஸ் லெஸ் தேன் என்னது ஒய். Z less than x less than y தான் என்னுடைய ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, Z less than x less than y. ஸோ ஆப்ஷன் கிளியரா. நமக்கு இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எழுதிடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா ஈக்குவேட் பண்ணி வேல்யூஸை எடுத்து வச்சுக்கணும். பட் நமக்கு கரெக்டா அந்த 65 தான் வரப்போகுதா 70 தான் வரப்போகுதானா இல்ல, மல்டிபிள்ஸ் ஆஃப் 65, மல்டிபிள்ஸ் ஆஃப் 70 அந்த மாதிரி நமக்கு xy வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ கிளியரா. நெக்ஸ்ட் பாருங்க. As a result of 25% hike in the price of a rice per kg, the person is able to purchase 6 kg less rice for ₹1,200. What was the original price of the rice per kg? அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு செலவு பண்றாங்க. எதுக்கு செலவு பண்றாங்க, அரிசி வாங்குறதுக்கு செலவு பண்றாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எப்படி சொல்லலாம், செலவு பண்றாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர், அதை என்ன சொல்லலாம், அரிசி வாங்க செலவு பண்றாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம், பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டின்னு சொல்லலாமா. அரிசி 1 கிலோ வாங்குறோம் 30 ரூபா அப்படின்னு வச்சா 1 × 30, 30 ரூபா நம்மளுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, ஸோ அதை வச்சுதான் நம்மளுடைய இந்த ஃபார்முலா பிரைஸ் குவான்டிட்டி நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க என்ன சொல்ல வராங்க, as a result of 20% increase in the price of rice. ஸோ எனக்கு ஒரு 100% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இனிஷியலா. இப்போ எனக்கு 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதாவது 125% அப்படின்னு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, நான் ஒரிஜினலா ஒரு 20 கிலோ வாங்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அதை விட ஒரு 6 கிலோ கம்மியா வாங்கியிருக்கேன் அதே அமௌண்ட். அதாவது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் சேமா தான் இருக்க போகுது. எவ்வளவு இருக்க போகுது, 1200 இருக்கு. இங்க எனக்கு இனிஷியலா நான் வாங்கிட்டு இருந்த அரிசியோட விலையும் தெரியாது, எவ்வளவு குவான்டிட்டி கிலோல வாங்கிட்டு இருந்தேனும் எனக்கு தெரியாது. ஸோ நான் இங்க பிரைஸ பின்னு வச்சுக்கிறேன், கிலோவை என்ன பண்ண போறேன் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரிஜினலா இருந்த பிரைஸ், இல்ல ஒரிஜினலா நம்ம பண்ண செலவு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா பிரைஸ். ஆனா அப்பயும் நம்ம அதே செலவு தான், 1200 செலவு தான் பண்றோம். இப்போ என்னுடைய பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1.25. அதனால என்ன பண்ணிருக்கோம், குவான்டிட்டி ஒரிஜினலா எக்ஸ் வாங்கணும், இப்போ 6 கிலோ கம்மியா வாங்குறோம். ஸோ x - 6 எழுதிக்கலாமா. ஸோ இது வந்து ஆஃப்டர் ஹைக். ஸோ இங்க எனக்கு என்னது, LHS ரெண்டும் ஈக்குவல். ஸோ நான் என்ன பண்ணலாம், என்னுடைய RHS ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. P into x is equal to 1.25p into x minus 6. ஸோ இங்க நமக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் ரைஸ் அதுதான் கேக்குறாங்க. அதாவது இந்த P என்ன, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு இந்த PP கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டா என்ன, இங்க என்ன வரும், x/x minus 6 equal to 1.25. அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு கேன்சல் பண்ணலாமா. x equal to 1.25 எப்படி எழுதலாம், 125/100 x minus 125/100 into 6. ஓகேவா, 125/100 இதனால 25 டைம்ல கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க 4. ஸோ இங்க x minus 5/4x equal to minus 125/100 into. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன கிடைச்சிடும், 5/4 கிடைச்சிடும். இதை நான் 2 டேபிள் கேன்சல் பண்ணா 2 3. இங்க என்னது 1 - 5/4னா 4 - 5/4 வரும். ஸோ minus x/4 which is equal to minus என்ன வரும் 15/2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இதை 2 டேபிள் கேன்சல் பண்ணா 2. ஸோ என்னுடைய எக்ஸ் என்ன கிடைச்சிருச்சு, 13 கிடைச்சிருச்சு. 30 நமக்கு ஆப்ஷன்ல இருக்கும். பட் ஆனா 30ன்றது என்னது, நம்ம வாங்கிட்டு இருந்த எவ்வளோ கேஜி வாங்கிட்டு இருந்தோம், அரிசி குவான்டிட்டி தான் நமக்கு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 30 நம்மளுடைய ஆன்சர் கிடையாது, ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஸோ இங்க நான் x 13 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரிஜினல் பிரைஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ 1200/30 14 வந்துருமா. ஸோ
ஸோ என்னுடைய ஆன்சர் 40 தான், ருபீஸ் 40. ஏன்னா ஃபைனல் ஸ்டெப்ல நம்ம இருக்கிற பதட்டத்துல நம்ம பண்ணுவோம். 30 ஆன்சர் கிடைச்சதும் அது குவான்டிட்டியா ப்ரைஸா என்னன்னு பார்க்காம எடுத்தது சப்ஸ்டிட்யூட். ஓகேவா? அடுத்த சம் போலாமா? ஸோ கேர்ஃபுல்லா ஆன்சர்ஸ் பாருங்க. Household earns less than 30,000 per year. Okay, 12% households எவ்வளோ வாங்குறாங்க? Less than 30,000 per year. ஓகேவா? Less than 30K. 6% household earns more than 2 lakhs அப்படின்றாங்க. ஸோ 6% எவ்வளோ earn பண்றாங்க? More than 2 lakhs per year. 22% household earns more than 1 lakh per year. ஸோ 22% members எவ்வளோ வாங்குறாங்க? More than 1 lakh per year. And 990 household earns between 30,000 and 1 lakhs. So 30K ல இருந்து 1 lakh earn பண்றவங்க எத்தனை பேரு? 990 households, 990 members அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேக்குறாங்க? How many household earns between 1 lakh and 2 lakh? 1 lakh and 2 lakh நடுவுல எத்தனை பேர் earn பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ இங்க நமக்கு 1 lakh எவ்வளவு பேர் earn பண்றாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா? சோ அடுத்து நமக்கு நடுவுல 1 lakh to 2 lakh எவ்வளவு earn பண்றாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியாது. அதுதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது? 2 lakhsக்கு மேல greater than 2 lakhs நமக்கு எவ்வளவு earn பண்றாங்க அப்படின்னா 6% earn பண்றாங்க. ஓகேவா? 22% members greater than 1 lakh அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சோ greater than 1 lakh நமக்கு எத்தனை வரும்? இதுதான் வரும். சோ greater than 1 lakh நமக்கு 22% members earn பண்றாங்க. ஓகேவா? சோ இங்க greater than 1 lakhனா என்னது? 1 lakh to 2 lakh. இங்க greater than 2 lakh. சோ இது ரெண்டும் நமக்கு 22% சேர்த்து சொல்லிட்டாங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சோ இது 6%, டோட்டல் 22% அப்படின்னா என்னது? நமக்கு 1 to 2 lakhs earn பண்ற percentages எத்தனை? 16%. ஓகேவா? இப்போ நமக்கு 30% less than 30K வந்து 12%. இங்க 1 to 2 lakh 16%. So greater than 2 lakh 6% தெரியும். அப்போ இங்க 30K to 1 lakh earn பண்றதோட நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது பர்சன்டேஜ் தெரியாது இல்லையா? சோ இது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டலா 100 minus 12 minus அது ரெண்டையும் சேர்த்து 22. சோ minus 22. சோ இங்க என்ன வந்துரும்? 100 minus 34. சோ டோட்டலா 66%. இதுல நமக்கு என்னது? 66% தான் 990 மெம்பர்ஸ். இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? 1 lakh to 2 lakhs per year எத்தனை பேரு earn பண்றாங்க? இந்த 16% எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 66% நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 990 மெம்பர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. 16% எவ்வளோன்னு தெரியாது. சோ பாக்ஸ் மெத்தட் போட்டலாமா? போட்டா 11 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. இங்க 6, இங்க என்ன வரும்? 90 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இதை நான் வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 8 அப்படின்னு வருமா? இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 30. சோ 8 into 30 240. So 240 members எனக்கு என்ன பண்றாங்க? In between 1 to 2 lakhs வாங்குற மெம்பர்ஸா இருக்காங்க. So option B. First இங்க 66% தான் நமக்கு என்னது? 919 கிடைச்சிருச்சா? So 66% of total households is equal to 919 கிடைச்சிருச்சு. So 66% எப்படி எழுதலாம்? 66 by 100 into total households equal to 990. 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 6, இங்க என்னது? 90யா? அப்புறம் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 30, இங்க 2. சோ நெக்ஸ்ட் இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 50. சோ டோட்டல் என்ன வந்துரும்? 1500. சோ டோட்டல் 1500. இதுல 16% தான் நமக்கு என்னன்னு தெரியணும். 1 to 2 lakh. சோ 16% of 1500. சோ ரெண்டு zeros கேன்சல் ஆயிடும். சோ 16 into 15 240 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கான்செப்ட் வைஸ் போட்டா இப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போலாம் இல்லையா? சோ பாக்ஸ் மெத்தட் ஈஸியா இருக்கும். சோ முடிஞ்சா மேக்ஸிமம் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. அனிதாஸ் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் ஹேட் 70 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? டோட்டலா எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு? 70 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அதாவது 70 ப்ராப்ளம்ஸ் கேரியிங் ஈக்குவல் மார்க்ஸ். அப்ப டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 70 மார்க்ஸ். தட் இஸ் 10 arithmetic. So 70 questions என்ன கேட்டிருக்காங்க? 10 arithmetic, 30 algebra and 30 geometry. ஓகேவா? Although she answered 70% of arithmetic. So 10 questionல அவங்க 70% வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. So 10 questionல 70% என்னது? 70 by 100 into 10. So டோட்டலா எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க? 70 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 40% of the algebra.
ஸோ இங்க 30 கொஸ்டின்ல 40% அல்ஜிப்ரா அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ 40 by 100 into 30 0 கேன்சல் ஆயிடுமா? ஸோ 4 3s are 12 கொஸ்டின் இங்க அட்டன் பண்ணிருக்காங்க. அடுத்து 60% ஆஃப் ஜாமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ 60% அவுட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ். ஸோ இங்க என்னது 18 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ப்ராப்ளம்ஸ் கரெக்ட்லி. ஷி டிட் நாட் பாஸ் த டெஸ்ட் பிகாஸ் ஷி காட் less than 60% மார்க்ஸ். இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க, ஆனாலும் பாஸ் பண்ணல. ஏன்னா அவங்க 60% விட லெஸ் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதாவது பாஸ் பண்றதுக்கு தேவையான பெர்சன்டேஜ் எவ்வளோ? 60% அவங்க பாஸ் பண்றதுக்கு எடுத்திருக்கணும். ஓகேவா? இப்போ 70 மார்க்ஸ்ல 60%னா என்ன வரும்? 70 மார்க்ஸ்ல 60%னா 60% ஆஃப் 70. ஸோ இந்த ஜீரோஸ் இது கேன்சல். 6 7s are 42 மார்க்ஸ் அல்லது 42 கொஸ்டின்ஸ் அவங்க கரெக்டா அட்டன் பண்ணிருக்கணும். ஓகேவா? பட் ஆனா அவங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க? இங்க 18 plus 12 30 37 கொஸ்டின்ஸ், அதாவது 37 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 42 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும், ஆனா 37 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மோர் கொஸ்டின்ஸ் ஷி ஷுட் ஹாவ் டு ஆன்சர் கரெக்ட்லி டு earn 60% ஆஃப் பாசிங் மார்க்ஸ். அதாவது இப்போ அவங்க ஆல்ரெடி 37 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க இல்லையா? ஸோ அடிஷ்னலா இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருந்தா அவங்க அந்த 60% அட்டைன் பண்ணியிருப்பாங்க, அதுதான் கேட்குறாங்க. ஸோ அவங்க 42 கொஸ்டின்ஸ் கரெக்டா வாங்கணும். ஸோ 37 ஏற்கனவே போட்டாங்க. ஸோ அடிஷ்னலா 5 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க 60% வாங்கியிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். மேம் நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதி கொண்டு வந்துட்டீங்க மேம், எக்ஸாம் ஹால்ல வராது அப்படின்னா நமக்கு எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் லென்த்தியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்பிளிட் பண்ணி கிவன் டேட்டாஸை நமக்கு தெரிஞ்ச ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது எப்போ வரும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்டே இந்த மாதிரிலாம் எழுத முடியாது மேம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாம ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். இன்னும் 2-3 டைம்ஸ் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல லென்த்தியா இருந்ததுன்னா ஸ்பிளிட் பண்ணிருங்க. ஸோ இங்க ப்ராப்ளம் லைன்ஸே 2 லைன் தான் அப்படின்னா ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இந்த டெஸ்ட் a candidate attempted only 8 questions and secured 50% marks in each of the questions. ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? அதுல கேண்டிடேட் அட்டன் பண்ண டோட்டல் கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு நமக்கு தெரியாது. அது நான் கியூன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஓகேவா? இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்டெண்டட் கொஸ்டின்ஸ் எத்தனை? 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. and secured 50% marks in each of the questions. So mark எவ்வளவுன்னு தெரியாது. If you obtained a total of 40% in the test and all question in the test carried equal marks. ஓகேவா? இங்கேயும் ஈக்குவல் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ டோட்டல் கொஸ்டின் கியூன்னு வச்சுக்கிறேன், டோட்டல் மார்க்ஸையும் நான் இங்க கியூனே வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்காங்க? 8 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் என்னவா இருக்கும்? 8 மார்க்ஸா இருக்கும். ஆனா அவங்க எவ்வளவுதான் வாங்குறாங்க? 50% ஆஃப் மார்க்ஸ் இன் ஈச் ஆஃப் த கொஸ்டின் வாங்குறாங்க. அதாவது இதுல 8 மார்க்ல எவ்வளவுதான் வாங்குறாங்க? 4 மார்க் தான் வாங்குறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இஃப் யூ obtained a total of 40% in the test, டோட்டல் மார்க்ஸ்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 40% மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 40% ஆஃப் கியூ தான் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 40% ஆஃப் கியூ தான் நமக்கு என்னது? 4 மார்க் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? how many questions were there in the test? டோட்டலா எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு அப்படிதான் கேட்குறாங்க. அதாவது கியூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 40%னா 4 மார்க்கு, அதாவது 4 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ 40% he obtained a total of 40% in a test. 40% மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுதான் நம்மளுடைய 4 மார்க். அப்போ 100% மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டலா எவ்வளவு மார்க்ஸ் கிடைச்சிரும். ஒரு கொஸ்டினுக்கு ஈக்குவல் மார்க்ஸ்னால நமக்கு டோட்டல் மார்க்ஸும் டோட்டல் கொஸ்டின்ஸும் ஈக்குவல்னு போட்டிருக்கோமா? ஸோ கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 0 0 கேன்சல் ஆயிடும். இங்க 2, இங்க 5. ஸோ இதை கேன்சல் பண்ணா 2. ஸோ 2 5s are 10. ஸோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 10 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் மார்க்ஸும் கொஸ்டினும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நமக்கு how many questions were there in the test? டோட்டல் கொஸ்டின் தானே கேட்குறாங்க. ஸோ 10 கொஸ்டின். ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸை எடுத்து எழுதியிருக்கோம், வேற எதுவுமே நம்ம பண்ணல. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? கேண்டிடேட் ஒன்லி 8 கொஸ்டின் தான் அட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நமக்கு டோட்டலா 8 மார்க்ஸ். ஆனால் அதுல 50% மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 மார்க்ஸ் வாங்கினதான் என்ன சொல்றாங்க?
டோட்டலா 40% மார்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ 40% மார்க்ஸ் தான் வந்து 4 மார்க்ஸ். அப்போ 100% மார்க்ஸ் எத்தனைன்னு கிடைச்சிருமா? ஸோ 100% மார்க்ஸ்னா 10 மார்க்ஸ். இங்க நமக்கு ஈக்குவல் இதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஆல் கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட் கேரிஸ் ஈக்குவல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ். ஸோ 10 கொஸ்டின்ஸ் டோட்டலா இருக்கு. கிளியரா? அடுத்து பாருங்க, the monthly average salary paid to all the employees of the company was 5,000. so monthly average salary எவ்வளோ? 5,000. அடுத்து monthly average salary paid to male and female employees தனியா. so இங்க மேல் தனியா இருக்காங்க, ஃபீமேல் தனியா இருக்காங்க. so அவங்களுடைய average salary எவ்வளோ? 5,200. இங்க ஃபீமேலோடது 4,200 respectively. then percentage of males employed in the company, அதாவது percentage males எத்தனை அப்படின்னு தான் கேட்குறாங்க. நமக்கு ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? கீழே டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் போடுவோம், மேலே சம் ஆஃப் ஆல் குவான்டிட்டிஸ் போடுவோமா? ஸோ நமக்கு மேல் எத்தனை பேருன்னு தெரியாது, நான் எக்ஸ் மேல்ஸ்னு வச்சுக்க போறேன். ஃபீமேல் எத்தனை பேருன்னு தெரியாது, ஒய் ஃபீமேல்ஸ்னு வச்சுக்க போறேன். இங்க எனக்கு ஆவரேஜ் 5,200 தெரியுமா? ஸோ மேல் எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ M1 M2 அப் டு MX டிவைடட் பை டோட்டலா எத்தனை பேரு? எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது? 5,200. அடுத்து இதே மாதிரி ஃபீமேலுக்கு எழுதுனா என்ன வரும்? F1 F2 அப் டு எனக்கு எத்தனை ஃபீமேல் இருக்காங்க? FY. ஸோ FY டிவைடட் பை எக்ஸ் சாரி Y ஈக்குவல் டு 4,200. இப்போ எனக்கு டோட்டலா இங்க 5,000 கொடுத்துருக்காங்களா, அதாவது மேல் ஃபீமேல் சேர்த்து. ஸோ M1 M2 அப் டு MX up to MX plus F1 F2 up to FY divided by X plus Y. இதுதான் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 5,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்க M1 to MX என்ன வரும்? 5,200 Xன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுக்கு நான் என்ன எழுத போறேன்? 5,200 X. ஸோ இங்க F1 to FY என்ன எழுத போறேன்? 4,200 Yன்னு எழுதலாமா? ஸோ 4,200 Y. ஓகேவா? இப்போ இங்க எனக்கு XY நான் இந்த சைட் கொண்டு வந்தா இங்க என்ன வரும்? 5,000X plus 5,000Y equal to 5,200X plus 4,200Y வந்துருமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5,000 இங்க கொண்டு வந்தா மைனஸ் 5,000 வரும். ஸோ இந்த சைடு என்ன வரும்? 200X. இந்த 4,200 நான் இந்த சைட் கொண்டு வந்தா 5,000 மைனஸ் 4,200 800Y வருமா? ஸோ இந்த ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணா 4. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு? X equal to 4Y அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? percentage males employed in the company தானே கேக்குறாங்க. percentage males வேணும்னா என்னது? total males divided by total employees into 100 தானே வேணும். ஓகேவா? ஸோ total males இங்க என்னது? நம்ம X. ஸோ X by X plus Y into 100 தான் வேணும். எனக்கு X என்ன கிடைச்சிச்சு? 4Y அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ X 4Y divided by X plus Yக்கு 4Y plus Y into 100. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4Y by 5Y into 100 எழுதலாமா? YY கேன்சல் ஆயிடும். இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20. ஸோ 4 into 20 80% male workers are employed in the company. ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் adult population of a city 40% men and 30% women are married. What is the percentage of married adult population if no man marries more than one woman and no woman marries more than one man and there are no widows and widowers அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த percentage ஆஃப் மேரிட் அடல்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மேரிட் அடல்ட் வேணும்னா என்னது? மேரிட் மேன் பிளஸ் மேரிட் உமன் டிவைடட் பை டோட்டல் மேன் பிளஸ் டோட்டல் உமன் இன்ட்டு 100 எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ டோட்டல் உமன் இன்ட்டு 100. இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்குறாங்க. பர்சன்டேஜ் மேரிட் அடல்ட்னு கேட்குறாங்க. நமக்கு பர்சன்டேஜ் மென் எத்தனை உமன் எத்தனைன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால மேரிட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ மேரிட் மென் பிளஸ் மேரிட் உமன் டிவைடட் பை டோட்டல் மேன் அண்ட் டோட்டல் உமன் இன்ட்டு 100. ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? நோ மென் மேரிஸ் மோர் தென் ஒன் உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு மென் ஈக்குவல் டு உமனா? ஏமா மென் ஈக்குவல் டு உமன் அப்படின்னா நோ உமன் மேரிஸ் மோர் தென் ஒன் உமன், அதாவது மேரிட் மென் ஈக்குவல் டு மேரிட் உமன் வரும். கிளியரா? ஏன்னா ஒரு மேன் ஒரு உமனை தான் மேரிட் பண்றாங்க. ஸோ அங்க விடோஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேரிட் மென் ஈக்குவல் டு
மேரிட் உமன். அடிஷனல் நமக்கு மேல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 40% men and 30% women are married அப்படின்ட்டாங்க. ஸோ 40% of total men married அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? நான் டோட்டல் மென்னை எம்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் மென்னை எம்னு எடுத்துக்கிறேன். இதுல எனக்கு 40% men மேரீடா. ஸோ 40%னா 0.4. இதுதான் என்னுடைய மேரீடு மென். சிமிலர்லி ஃபார் மேரீடு உமன் எத்தனை, உமன் டோட்டல் உமன் டபிள்யூன்னு எடுத்துக்கல, மேரிட் உமன் 30% சொல்லியிருக்காங்க. ஸோ 0.3. இதுதான் எனக்கு என்னது, மேரிட் உமன். கிவன் டேட்டாஸ் எல்லாமே எழுதிட்டோமா? இப்போ நம்ம இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்க நமக்கு மேரிட் மென் ஈக்குவல் டு மேரிட் உமன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒன் மென் வந்து ஒரு உமனை தான் மேரி பண்றாங்க. ஸோ மேரிட் மென் ஈக்குவல் டு மேரிட் உமனா. இப்போ எனக்கு நான் இந்த சைடு ஈக்குவேட் பண்ண என்ன வரும், 0.4m ஈக்குவல் டு 0.3w. அப்போ எனக்கு m ஈக்குவல் டு என்ன வரும், 3/4 ஆஃப் டபிள்யூன்னு வந்துருமா? ஸோ m ஈக்குவல் டு 3/4 ஆஃப் டபிள்யூ. அதாவது டோட்டல் மென் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் டோட்டல் உமன். இப்போ எனக்கு டோட்டல் மென் என்ன எழுதலாம், 3/4 ஆஃப் உமன். இங்க எனக்கு டோட்டல் உமன் உமன் எழுதிக்கலாம். இங்க எனக்கு மேரிட் மென் ஈக்குவல் டு மேரிட் உமனா. ஸோ இங்க நான் என்ன எழுதலாம், 2 times ஆஃப் மேரிட் உமன் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க எனக்கு மேரிட் உமன் எத்தனை, w இன்டூ 0.3யா. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு டோட்டல் உமன் இன்டூ 0.3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது 3/4 + 1 என்ன வரும், 7/4ன்னு வந்துருமா? ஸோ இங்க எனக்கு 7/4w. இங்க என்ன வரும், எனக்கு 0.6w வரும். ஸோ இங்க w கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், 0.6 டிவைடட் பை 7/4 இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ இதுக்கு 4 மேல போயிடுமா? ஸோ 0.6 இன்ட்டு 4/7 இன்ட்டு 100. ஸோ 0.6 இன்ட்டு 4 0.24ன்னு வரும். ஸோ இன்ட்டு 100. ஸோ 24/7. ஓகேவா? ஸோ 24/7னா என்ன வரும், சாரி 0.6 இன்ட்டு 4 0.24, 24/7. இங்கே 24/7னா 3ல எனக்கு 21ன்னு வரும். ஸோ ரிமைனிங் 3 0 ஆயிடுமா? ஸோ 4ல 28, ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ 34 2/7 அப்படின்னு வரும். ஸோ 240, சாரி இங்கே 240/7. ஸோ என்னோட ஆன்சர் என்ன வரும், 34 இன்ட்டு 34 2/7%. ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல நமக்கு 240ன்னு வரும். இது மட்டும் மல்டிபிளிகேஷன்ல டெசிமல்ல இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அப்படி கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னா ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேண்டிடேட்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 60% men and 40% women அப்படின்ட்டாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ டோட்டல் கேண்டிடேட்ஸ் அதுல நமக்கு எத்தனை men, 60% men, 40% women. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 70% men and 75% women clear the qualifying test. ஸோ குவாலிஃபையிங் டெஸ்ட்ல என்ன பண்றாங்க, 70% men கிளியர் பண்றாங்க. இது என்னது, குவாலிஃபையிங் டெஸ்ட்ல. இங்க எத்தனை பர்சன்ட் உமன் கிளியர் பண்றாங்க, 75% உமன் கிளியர் பண்றாங்க. அண்ட் என்டர் த ஃபைனல் டெஸ்ட் வேர் 80% men and 70% women are successful. ஸோ ஃபைனல் டெஸ்ட்ல 80% men 70% women சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. Which of the following statement is correct? என்ன கேக்குறாங்க, success rate is higher for women. Overall success rate is below 50%. More men clear the examination than women அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கிளாஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பாக்குறப்போ நமக்கு என்ன பார்த்தோம், பர்சன்டேஜ்ல இருந்தா கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு 100ன்னு வச்சு பார்த்தோமா. இங்க கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இங்க அது மாதிரி நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் வந்துடக்கூடாது, டெசிமல் வேல்யூஸ் வந்துடும் இங்க தேர்ட் ஸ்டெப்ல போறப்போ. நான் அதனால டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அங்க எடுத்துக்கிட்டதுக்கு பதிலா இங்க என்ன பண்ண போறேன்னா 1000 கேண்டிடேட்ஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஸோ இப்போ எனக்கு டோட்டல் கேண்டிடேட்ஸ் 1000 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல 60% மென்னு சொல்லிட்டாங்க. ஸோ 600 மென் அட்டன் பண்றாங்க. இங்க எனக்கு 40% உமன் அட்டன் பண்றாங்க. ஸோ 400. இந்த 600ல எனக்கு 70% மென் தான் வந்து குவாலிஃபையிங் பேப்பருக்குள்ள போறாங்க. ஸோ 600ல 70%. ஸோ 70/100. ஸோ இந்த 2 zeros கேன்சல்னா 6 7s are 42. ஸோ 420 மெம்பர்ஸ். ஓகே, இந்த 420ல எனக்கு என்ன பண்றாங்க, 80% மென் தான் வந்து கிளியர் பண்றாங்க. ஸோ 80/100 ஆஃப் 420. ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ 4 2s are
sorry 8 2s are 16 remainder 1 so 32 336 so ஃபைனலா எனக்கு 336 men clear பண்றாங்க percentage நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கலாம் women's எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு இதுல எனக்கு குவாலிஃபையிங் டெஸ்ட்ல 75% women clear பண்றாங்களா so 75% of 400 so இங்க 4 so 20 to 300 women's எனக்கு இங்க clear ஆகுறாங்க so இதுல எனக்கு 70% ஃபைனல்ல clear பண்றாங்க so 70 by 100 of 300 so இங்க எனக்கு எத்தனை மெம்பர்ஸ் 210 மெம்பர்ஸ் ஃபைனல் எக்ஸாம் clear பண்றாங்க எனக்கு பெர்சன்டேஜ் மென் எவ்வளோ சக்சஸ் ரேட் தெரியணும்னா என்ன பண்ணுவோம் ஃபைனலா கிளியர் பண்ணவங்க 336 டிவைடட் பை டோட்டல் மென் எத்தனை 600 ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் மென்னா மென்னோடைய சக்சஸ் ரேட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கிடைக்கும் ஸோ பை 600 இன்ட்டு 100 ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஸோ 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5ல 30 ரிமைனிங் 3 56% மென் இது என்னது மென்னோடைய சக்சஸ் ரேட் 56%. இப்போ சிமிலர்லி ஃபார் உமனுடைய சக்சஸ் ரேட் என்ன வரும் 210 டிவைடட் பை 400 இன்ட்டு 100ன்னு வருமா ஸோ இதை நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5ல 50 ரிமைனிங் 1 ஸோ 52.5% உமன் இது உமனுடைய சக்சஸ் ரேட் இப்போ நமக்கு என்ன தெரியுது மென்னுடைய சக்சஸ் ரேட் தான் ஜாஸ்தி ஸோ இங்க என்னது மோர் மென் கிளியர்டு த எக்ஸாமினேஷன் தென் உமன் அப்படின்னு சொல்லிக்கலாமா இப்போ நமக்கு இங்க என்னன்னா ஓவரால் சக்சஸ் ரேட் இஸ் பிலோ 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் சக்சஸ் ரேட் வேணும்னா என்ன பண்ணலாம் 336 பிளஸ் 210 போடுவோமா ஸோ 336 பிளஸ் 210 இதுதான் ஓவரால் சக்சஸ் கிளியர்டு கேண்டிடேட்ஸ் டிவைடட் பை 1000 போடுவோம் இன்ட்டு 100 ஸோ இங்க என்ன வரும் நமக்கு 546 by 1000 into 100 ஸோ இந்த ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும் ஸோ 54.6% தான் நம்மளுடைய ஓவரால் சக்சஸ் ரேட் இங்க பிலோ 15 சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி வராது சக்சஸ் ரேட் இஸ் ஹையர் ஃபார் உமன் சொல்லியிருக்காங்க இல்ல இங்க நமக்கு 56% மென் தான் வந்து ஹையரா இருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏவும் வராது போத் ஏ அண்ட் பி கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் கிளியரா ஸோ கன்ஃபியூஸ்டா நிறைய பெர்சன்டேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூஸ் அசியூம் பண்ணிக்கோங்க ஸோ எய்தர் 10 இல்ல சாரி 100 அப்படி இல்லைன்னா 1000 மார்க்ஸ் அந்த ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா 100 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 100 அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம் இங்க நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் இருக்கு இங்க 60% 80% 70% அப்படின்னு இருக்கு இங்க நீங்க 100 அசியூம் பண்ணீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன வரும்னா டெசிமல்ல வரும் ஸோ நம்ம அசியூம் பண்றப்ப டெசிமல் இல்லாம இருக்கணுன்றதுக்காக தான் இங்க நம்ம 1000 கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கான ஃபைனல் சம் என்னன்னு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க a person ordered 5 pairs of black shoes and some pair of brown socks சாரி ரெண்டுமே சாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் black socks எவ்வளவு ஆர்டர் பண்றாங்க 5 pair அடுத்து brown socks எவ்வளவு ஆர்டர் பண்றாங்க அது எத்தனைன்னு நமக்கு தெரியல some pairs அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அது n pairs அப்படின்னு வச்சுக்கிறேன் the price of a black pair was thrice than that of brown pair அப்படின்ட்டாங்க ஸோ பிளாக் உடைய 5 பேரா பிரைஸ்னா பிஎல்னு வச்சுக்கிறேன் பிரைஸ் ஓகேவா ஸோ ப்ரௌனுடைய பிரைஸ் பிஆர்னு வச்சுக்கிறேன் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பிரைஸ் ஆஃப் அ பிளாக் பேர் வாஸ் த்ரைஸ் தன் தட் ஆஃப் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளாக் உடைய பிரைஸ் வந்து த்ரைஸ் ஆஃப் த ப்ரௌன் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க while preparing the bill clerk interchanged the number of black and brown pairs by mistake which increased the bill by 100%. What was the number of pairs of brown socks in the original order? அதாவது இந்த n pairs தான் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் கரெக்ட் பில் எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கலாமா கரெக்ட் பில் வேணும்னா என்ன பண்ணுவோம் டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணுவோம் டோட்டல் அமௌண்ட் which is equal to கரெக்ட் பில் வேணும்னா 5 pairs பிரைஸ் BL ஸோ 5 pairs into BL பிளஸ் நமக்கு brown தெரியாது ஸோ n into BR இதுதான் நமக்கு டோட்டல் அமௌண்டா இருந்திருக்கும் இப்போ நமக்கு while preparing the bill clerk interchange the number of black and brown pairs அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ black and brown pairs interchange பண்ணிட்டாங்க அப்போ என்ன வரும் 5 into brown plus n into blackனு வந்துருமா interchange பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு which increased the bill by 100% அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ 10% அப்படின்னா என்ன பண்ணுவோம் 100 plus 10 110% அதாவது 110 by 100 அப்படின்னு எழுதுவோம் இங்க நமக்கு இன்க்ரீஸ் பை 100%னே சொல்லிட்டாங்க ஸோ 100 plus 100 200% இப்போ நமக்கு பில் ஆயிடுச்சு அதாவது இதை நான் எப்படி எழுதிக்கலாம் 200%னா 200 by 100 அப்படின்னு எழுதிட்டு ட்வைஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாமா இங்க நான் ஒரிஜினல் அதாவது இங்க டோட்டல் அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க
இப்போ எனக்கு 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இங்க எனக்கு என்ன ஆகும் 2xன்னு மாறிடும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க நமக்கு இன்க்ரீஸ்ட் பை 100% கொடுத்துருக்காங்க. 100% பதிலா இப்போ நமக்கு இன்க்ரீஸ் பை 10% கொடுத்தா என்ன பண்ணுவோம்? 100 + 10% அப்படின்னு போட்டு 110/100ன்னு போடுவோமா? ஸோ இதை தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100 + 100 ஸோ 200% ஆயிடும். ஸோ 200/100 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ட்வைஸ்ன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். இங்க 1.1ன்னு போடுவோம், அங்க 2ன்னு போடுறோம். ஸோ அதுதான் இப்போ எனக்கு 2x அப்படின்னு ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸுக்கு நான் இதை கொண்டு வந்து அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x = 5bl + nrன்னு இருக்கிறத இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்க என்ன ஆகும்? ட்வைஸ் ஆஃப் 5bl + nbr = 5br + n × bl. இங்க என்ன ஆகும்? 2 உள்ள கொண்டு போனா 10bl + 2nbr = 5br + nbl. இப்போ நான் பிளாக் தனியா ப்ரௌன் தனியா செக்ரிகேட் பண்ணிக்கலாமா? இங்க 10 பிளாக்ன்னு இருக்கு, இங்க n பிளாக்ன்னு இருக்கு. ஸோ இங்க என்ன வரும்? இங்க வரும் 10bl. ஸோ இங்க இருக்கிற 5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5br = nbl - 2nbrன்னு வரும். நமக்கு அடிஷனலா இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? bl = 3brன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க நம்ம 3br அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா 30br - 5br = n × 3br - 2nbr. ஸோ இங்க 30 - 5 25br which is equal to இங்க 3n இங்க 2n. ஸோ nbr. இங்க br கேன்சல் ஆயிடும். ஸோ n = 25. நமக்கு இந்த n தானே கேட்டிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர்ஸ் வாங்குறாங்க? 25 பேர்ஸ் வாங்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நமக்கு பர்சன்டேஜ்ல கேட்ட எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். எக்ஸப்ட் 2023 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கல. ஏன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே 2023 கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பார்த்து சார் போட்டிருக்காங்க. ஸோ அதோட கொஸ்டின்ஸை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ல இருக்கிற எல்லா சம்ஸும் கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். மிக்சர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டாபிக்கும் கூட. நமக்கு இதுல வெயிட்டேஜஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பிளஸ் மிக்சர்ஸ்ல இருந்து நமக்கு ரேஷியோ, மிக்சர் ரெண்டும் சேர்த்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ டெஃபினட்டா மிஸ் பண்ணாம எல்லா கிளாஸஸும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.